கருவேப்பிலை கஞ்சி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. 1/2 கப் பச்சரிசியை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம், 4-5 பல்லு பூண்டு, சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா கறி லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாகவே இந்த மரத்தால் பிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாதி கொக்கோனட் மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி திக் மில்க் எடுத்துக்கோங்க. பறிச்சு வச்ச கருவேப்பிலையும் நல்லாவே நான் கிரைண்ட் பண்ணி அதையும் திக்காகவே எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நான் குக் பண்ண வச்ச ரைஸ் நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ அதையும் நல்லா கடைஞ்சி இந்த கருவேப்பிலை மிக்சரை அதுக்கு ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திக் மில்கையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். இதையும் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளும். கிட்டவே எடுத்துக்கோங்க. கேஸை மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா லைட்டாக ஒரு ஹீட் வரப்போக்குள்ளே அப்படியே கேஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். ரொம்பவே கொதிச்சுச்சுண்டா அது அப்படியே திரண்டு போய்த்துடும், டேஸ்ட் இருக்காது. ஸோ இப்போ எங்களுக்கு சர்வ் பண்ணிக்கொள்ளும். இந்த மாதிரி கருவேப்பிலை கஞ்சி வீக்கில் ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க. கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட போகல இதோட டேஸ்ட் செம்மையாயிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.